ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படியோ முட்டி மோதி கஷ்டப்பட்டு இந்த 2025 முடிச்சு 2026ல காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. பல போராட்டங்களை பார்த்திருப்பீங்க, பல சவால்களை பார்த்திருப்பீங்க. தப்பி பிழைச்சதே பெரிய காரியம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல அதிர்ச்சி சம்பவங்கள் கூட நடந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இந்த 2026வது துவண்டு கிடக்கிற நம்மளை தூக்கி நிறுத்துமா? சோர்வடைஞ்சு கிடக்கிற நம்மளை தூக்கி சுறுசுறுப்பாக்குமா? கலங்கி நிக்கிற நமக்கு ஒரு ஆறுதலா இருக்குமா? கோடிக்கணக்கான பணம் வேணாங்க, ஒரு நிம்மதியாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கம், தவிப்பு. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, தற்போது கலங்கி நிற்கிறீர்கள். அனைத்து கதவுகளும் மூடப்பட்டிருக்கு. என்ன செய்யறதுன்னே தெரியாம வீழ்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. பல பேருக்கு இந்த வாழ்க்கை அவ்வளவுதானா, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா, என்னைக்கு நம்ம கனவு நிறைவேறது, நம்ம லட்சியம் நிறைவேறது, என்னைக்கு இதை அடைவோம் அதை அடைவோம் அப்படிங்கிற ஒரு தவிப்பு, பரபரப்பு, ஒரு விரக்தி கூட ஏற்பட்டிருக்கலாம். செய்வதறியாம வாழ்க்கையின் கடைசி கட்டத்துல நிக்கிறீங்க. இங்க தோல்விகளும் துரோகங்களும் உங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டிருக்கு. வாழறதுக்கே பிடிக்கலன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்க போனாலும் பிரச்சனை, போட்டி, பொறாம, துரோகம். நீ முன்னேறியா நான் முன்னேறனா, நீயா நானா, பதவிக்கு பிரச்சனை, பொறாமையால உள்ளடி வேலை செய்யறது, கூட இருந்தே குழிபறிக்கிறது, குடும்பம், வேலை, தொழில், பொருளாதாரம், கனவுகள், இதுல எல்லாத்துலயும் பெரிய இடி விழுந்து சிதைந்து போய் என் அன்பு சகோதர சகோதரிகள் கலங்கி நிக்கிறீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, மீள முடியாத ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதிலிருந்து நீங்க மீண்டு வருவீங்க அப்படிங்கறதுதான் கடவுளுடைய நம்பிக்கை. அதிலிருந்து மீண்டு வரட்டும், கடைசியா பாத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் கடவுளுடைய எண்ணம். ஒரு தெய்வம் சோதிக்குது அப்படின்னா இன்னொரு தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கு. ஒரு கிரகம் உங்களுக்கு சவாலை கொடுக்குது அப்படின்னா இன்னொரு கிரகம் அந்த சவால்ல இருந்து வெற்றி அடைய கை நீட்டிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த கிரகங்களும் தெய்வங்களும் தந்த சோதனையில் வெற்றி பெறக்கூடிய காலம் இந்த காலம். இனிமே உங்க வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை, நிறைய சாதனைகளை, நிறைய வெற்றிகளை பார்க்கக்கூடிய ஒரு காலம் இது. அதையெல்லாம் அடையணும் அப்படின்னு நடந்த சோதனை இது. அதனால 2026ஆம் ஆண்டு அந்த தெய்வமே இறங்கி வந்து உங்களுக்கான சிம்மாசனத்தை இறக்கி வைக்குது. தயாராகுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை. காரணம் இல்லாம தெய்வம் எதையும் செய்யாது, இந்த கிரகங்கள் எதையும் நடத்தாது, இந்த பிரபஞ்சம் எதையும் செயல்படுத்தாது. இந்த போராட்டத்துல, சோதனையில, சவால்ல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா 2026 தொட்டு நானும் மீண்டு வந்திருக்கேன், நானும் உயிரோட இருக்கேன், கண்டிப்பா வரலாற்றில் இடம் பிடிப்பேன், வரலாற்றுல இல்லைனாலும் என்னுடைய சந்ததியினருக்கு நான் மறக்க முடியாதவளாக மாறுவேன் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட இந்த 2026ஆம் ஆண்டு தொட்டிருப்பீங்க. கலங்காதீங்க, தெய்வம் இறங்கி வந்து விட்டது. ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்த போற அதிசயம், ஆச்சரியங்கள், புதுமைகள் நடக்க போகுது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யார் என்று இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் வருடம் இது. கலங்குற கண்களை தொடச்சுக்குங்க, நிமிர்ந்து என்னாலையும் முடியும், நான் தான் இந்த 2026ல சாதனையாளன், 8 திக்கு எங்கும் என்னுடைய பெயர் ஒலிக்கணும், அல்லது என்னுடைய கௌரவமாவது கிடைக்கணும், இழந்த கௌரவத்தை நான் மீட்கணும் அப்படின்னு துணிஞ்சு எழுந்து நில்லுங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியோடு இந்த வருடத்தை எதிர்கொள்ளுங்க. ஒரு அற்புதமான நாளாக ஜனவரி 15ஆம் தேதி ஆரம்பிக்குது. உங்களால முடியும். நீங்கள் வணங்கிய தெய்வத்துக்கு வேலை வந்துருச்சு. உழைச்சி களைச்சிட்டீங்கல்ல, கவலைப்படாதீங்க. இனிமே அந்த தெய்வமே உங்களை பார்த்துக்கும். நடக்கிறத மட்டும் இனிமே கவனிங்க நீங்க. ஏன்னா கிரக அமைப்புங்கிறது ஒவ்வொரு அமைப்புமே அருமையாக, அற்புதமாக மாறிட்டு இருக்கு. குரு வக்ரமாகி இருக்காரு, ராகு கேது அற்புதமான இடத்துல ஸ்டெடியா இருக்காங்க, சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கிறார். மற்ற 9 கிரகங்களும் அருமையான, அற்புதமான ஒரு சூப்பரான இடத்துல இருக்காங்க. என்ன செய்ய போறாங்க, உங்களை எப்படி ஜெயிக்க வைக்க போறாங்க, சிம்மாசனத்துல உங்களை எப்படி உட்கார வைக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ முழுமையும் நம்ம பார்க்க போறோம். தயாராகுங்க. எதுக்கு? சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு தயாராகுங்க. நீங்க ராஜாவாக போறீங்க. கிரகம் என்ன சொல்லுது பார்க்கலாம்.
இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒவ்வொரு நிமிஷத்தையும் எப்படி நம்ம கடக்க போறோம், எதை தொட்டாலும் தோல்வி, எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு தடை, எந்த வேலைக்கு போனாலும் அதுல ஒரு திருப்தி இல்லாதது, வருமானம் உயர்வு இல்லை, அந்த சூழ்நிலைகள் நமக்கு ஏத்தது மாதிரி அமையல. அதனால அந்த வேலையை விட்டு உடனே வெளியில வரக்கூடிய சூழ்நிலை, அப்படியே எல்லாத்தையும் சமாளிச்சு நம்ம சூழ்நிலைக்காக அந்த வேலையில இருப்போம் அப்படின்னாலும் அங்க பல பேருடைய போட்டி, பொறாமை, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம கஷ்டங்கள் மட்டும் அதிகமா இருக்கிறது, உழைப்பு அதிகமா இருக்கும், அதுக்கேற்ற வருமானம் இல்லாம இருக்கிறது, அதனாலேயே அந்த வேலையில ஒரு திருப்தி இல்லாதது. அடுத்து குடும்ப பிரச்சனை, குடும்பத்துல ஒரு வருமானம் இல்லாம, ஒரு சந்தோஷம் இல்லாம, நினைச்சதை செய்ய முடியாதால, இது மாதிரியான பொருளாதார காரணத்தினால குடும்பத்துல பிரச்சனைகள், அதனால வாங்கின கடனை வட்டி கட்ட முடியாம கடன்காரர்களுடைய தொந்தரவு, நேர்மைன்னு அந்த தொழிலில் லாபத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை, சரியான வேலையாட்கள் அமையாதது, அப்படியே வெளிநாட்டுக்கு போனாலும் ஆசைப்பட்ட தொழில் வேலை அமையாத சூழ்நிலை, 100 மடங்கு கஷ்டம் அப்படின்னா ஒரு 30-40% தான் பயன் இருக்குது. சரி வந்துட்டோமே அப்படிங்கிற சூழ்நிலையால அந்த வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலை, வெளிநாட்டு வேலையை, அது மாதிரியான சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கிறது. இப்படி பல பிரச்சனைகளை தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் இப்ப சிக்கிக்கிட்டு வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, இந்த வாழ்க்கையே பிடிக்காது, வாழவே பிடிக்காது, எதெடுத்தாலும் கோபம், எதெடுத்தாலும் ஒரு விரக்தி, ஒரு சோர்வு. வாழ்க்கையில கஷ்டமே ஒரு வாழ்க்கையா இருந்தா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? ஏதோ சின்ன சின்ன சந்தோஷம், ஒரு இன்பம், ஒரு வெற்றி, ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் இருந்தா தானே வாழ்க்கை ஒரு ரசிக்கிறது மாதிரி போகும். எப்போதுமே ஒரு டார்ச்சர், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு குழப்பம், இப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தா யாருக்கு தான் வாழ பிடிக்கும்? யார் தான் சந்தோஷமா இருப்பா? அந்த ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க, அந்த ஒரு டென்ஷன்ல இருப்பீங்க, எதெடுத்தாலும் கோபம், யாரை பார்த்தாலும் கோபம். இப்படியான ஒரு சூழ்நிலையில தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த வாழ்க்கைக்கு நடுவுல தான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விடிவு காலம் வருகிறது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி இருப்பீங்களே, அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்களும் ராஜாவாக போறீங்க, சிம்மாசனம் உங்களுக்காக தயாரா இருக்கு. இது வரைக்கும் ராஜ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இது வரைக்கும் தொழில வேலையில நமக்கான சிம்மாசனத்துல உட்காரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் நடக்காம போயிருந்திருக்கும், கிடைக்காம போயிருந்திருக்கும். இப்ப அந்த சிம்மாசனம் ஆசைப்படுகிறது உங்க மேல, அந்த ராஜ வாழ்க்கை ஆசைப்படுது உங்க மேல. இப்படி ஒரு காலகட்டம் அமையுமா? உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்பினால் நல்லது நடக்கும். இது அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்க நம்புறத பொறுத்து இருக்கு. நம்பிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. எப்படி உங்க வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டு போகணும், எங்கெங்கெல்லாம் கஷ்டங்கள் வரும், எந்தெந்த கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது, பரிகாரங்கள் என்ன செய்யணும், இந்த ஜாதகத்தை எப்படி நம்புறீங்களோ அதே அளவுக்கு இறை வழிபாடும் ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியும். நாம ஜெயிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இப்ப இருக்கிற இந்த விரக்தி, கஷ்ட காலம், துன்ப காலம் எல்லாமே ஒழியணும், போகணும், இந்த நரக வாழ்க்கை அழியணும் அப்படின்னா முதல்ல தன்னம்பிக்கையோட அதிலிருந்து மீண்டு வாங்க. முதல்ல அந்த நிலையிலிருந்து வெளியில வாங்க. அதுக்கப்புறம் கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உங்க ராசி கட்டத்துல சூரியன் துலாம் ராசியில இருந்து விலகி விருட்சிக ராசிக்கு அமர்ந்திருக்கிறார். அப்ப தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் விருட்சிக ராசி அப்படிங்கிறது 12ஆம் வீடு. சூரியன் யாரு? ராஜா. இருக்கிற கிரகத்திலேயே முதன்மையானவர். அவர் ஒரு கௌரவத்தோட, ஒரு விவேகத்தோட, ஒரு வேகத்தோட, தன்னம்பிக்கையோட, பயபக்தியோட செயல்படக்கூடியவர். சூரியனை பொறுத்த வரைக்கும் பக்தி சேர்ந்த ஒரு வலிமை இருக்கும். சூரியனாலே ஒரு தந்தை. எப்படி ஒரு தந்தையானவர் வீரத்தோடும் விவேகத்தோடும் பயபக்தியோடும் குடும்பத்துல செயல்படுவாரோ, நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தந்தையா இருக்கிறவர் அவசரப்பட மாட்டார், நாளையும் யோசிப்பார், செயல்படும் போது ஒரு நிதானம் இருக்கும். அந்த நிதானம் நமக்கெல்லாம் இருக்காது. அதுதான் சூரியன். இப்ப அந்த சூரியன் விருட்சிக ராசிக்கு உங்கள் வீட்டுக்கு 12ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். 12ஆம் வீடு அப்படிங்கிறது விரயஸ்தானம். 12ஆம் வீடுங்கிறது உங்களுக்கு மறைவு ஸ்தானம். அப்ப விரயஸ்தானம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம எப்படி விரயம் பண்றது, எப்படி செலவு பண்றது, தவிச்சிருப்பீங்க, வருத்தப்பட்டிருப்பீங்க. ஒரு ஸ்டோர் ரூமுக்கு போனா நீங்க ஆசைப்பட்டதை வாங்கியிருக்க மாட்டீங்க. விலைப்பட்டியலை பார்த்து போராடி குறைச்சி அதுக்கப்புறம் வாங்கியிருப்பீங்க. ஒரு ஹோட்டலுக்கு போனா விலைப்பட்டியலை பார்த்து சாப்பிட்டிருப்பீங்க. அந்த காலகட்டம்லாம் மறைய போகுது. ஏதோ ஒரு வகையில இந்த சூரியன் உங்களை முதல் இடத்துல அமர வைக்க போகிறார்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற பெயர், புகழ், பொன், பொருள் இது எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் செலவு பண்ண வைப்பார். என்ன விஷயம் அப்படின்னா, விரை செலவு பண்றதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். விரை செலவு அப்படின்னா உங்க கையில இருக்கு. தேவையான செலவு, தேவையில்லாத செலவு. ஒரு நல்ல தொழில சம்பாதிக்க வச்சு விரைய செலவு செய்ய வைப்பார். ஒரு நல்ல வேலையில சேர வச்சு விரைய செலவு செய்ய வைப்பார். அந்த செலவை ஒரு நல்ல முதலீடா போட்டீங்க அப்படின்னாலும் அதுவும் செலவு தான். ஆனா ஜோதிடப்படி அது விரைய செலவு. விரோதிகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவர்களை இழப்பீர்கள், எதிரிகளை இழப்பீர்கள். அதாவது உங்களை விட்டு விலகுவாங்க எதிரிகளும் துரோகிகளும். அதுபோல இந்த விருச்சிக ராசியில சூரியன் வந்து அமர்றதுனால, 12ஆம் வீட்டுல வந்து சூரியன் வந்து உட்கார்றதுனால எத்தனை இழப்புகளை இதுவரைக்கும் நீங்க சந்திச்சிருந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய மன வலிமையை கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். வருத்தப்பட்டு உங்களை சோர்வாக்கி இருப்பீங்க எத்தனையோ நாட்கள். எந்த ஒரு முயற்சியையும் அடுத்தது எடுக்காம விட்டுருப்பீங்க. உங்களால முடியும், நம்மளால முடியும். வாழ்க்கைன்னா இது சகஜம், இது இயற்கை. இழப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில ஏதோ ஒரு சில நிமிடங்கள் வந்து போகிறது. எதை இழந்தாலும் நம்ம மீண்டுமே அடைஞ்சிடலாம். ஆனா தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது வாழ்க்கையில. நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் இதை பொருத்தி பாருங்க. கடன் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், நோய் வந்தாலும், பண நஷ்டம் வந்தாலும், உறவுகளை இழந்தாலும், சொந்தங்களை பிரிந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாம இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மீண்டு வரக்கூடியவை. தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. அந்த தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். பணத்தை கூட கோடிக்கணக்கில் இழந்தாலும் தன்னம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது ஒரு தொழில் வேலை செஞ்சு அந்த பணத்தை கொண்டு வந்துடலாம். ஆனால் தன்னம்பிக்கையவே கூடவே இழந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை முடிஞ்சுது. அப்போ தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல குடும்பத்தில் ஆணாக நீங்க இருந்தால் பெண்ணையும், பெண்ணாக இருந்தால் ஆணையும், அதுபோல கணவனாக இருந்தால் மனைவியையும், மனைவியாக இருந்தால் கணவனையும் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. அதாவது நடத்தையை நமக்கு நேர்மையா, உண்மையா, அன்பா இருக்காங்களா அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுப்பீங்க. அது நல்லதோ கெட்டதோ இந்த சூரிய பகவான் உங்களுக்கு புரிய வைப்பார். அதுபோல வெளிநாட்டுல வருமானம், தொழில், உத்தியோகம், செலவுகள் இதை பத்தி குறிக்கக்கூடிய இடம் இது. அப்ப செலவுகள் செய்தால் சுகம், தூக்கம், நிம்மதி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அளவுக்கு அதிகமாக செலவு செஞ்சீங்கன்னா நிறைய இழப்பீங்க. அளவோட செலவு செஞ்சுட்டு அதை ஒரு சேமிப்புங்கிற நிலையில இந்த காலகட்டத்தில் இதுக்கு மேல வருவீங்க. இது வரைக்கும் என்ன சேமிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சே பல இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இனிமே அதுல ஒரு அக்கறை வரும், ஒரு குடும்பத்து மேல ஒரு அக்கறை வரும். இந்த தியாக மனப்பான்மை அப்படிங்கிறதுலயும் ஒரு அளவு இனிமே இருக்கும். நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க, யாருன்னே தெரியாது அவங்களுக்குலாம் உதவி செஞ்சுட்டு இருப்பீங்க. அதனால நிறைய பொருள் செலவுகள், கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க, கடன் ஆகியிருப்பீங்க. இல்லைனா உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு செலவு பண்ணி கடனாளியாக ஆகியிருப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷன் கிராண்டா பண்ணியிருப்பீங்க. இப்படி குடும்பத்துக்காகவும், கணவன் மனைவிக்காகவும், காதலிக்கும் நபருக்காகவும் இப்படி பல இழப்புகளை சந்திச்சிருக்கிற உங்களுக்கு அதையெல்லாம் மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அடுத்தது இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது சூரியன் அமரும்போது வழக்கு பிரச்சனை இருந்ததுன்னா சரியாயிடும். நிம்மதியான தூக்கம், ஒரு அமைதி, தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், இது எல்லாத்தையும் இந்த இடம் சொல்லக்கூடியது. கண்டிப்பா 12ஆம் இடத்துல வந்து அமரக்கூடிய இந்த சூரியனால் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டத்தை உருவாக்கி கொடுக்க போகிறது. அது மட்டும் இல்ல, இதே இடத்துல புதனும் வந்து அமருகிறார். புதனும் வந்து அமர்றதுனால எதையுமே யோசிச்சு செயல்படுவீங்க. இந்த 12ஆம் பாவத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், செவ்வாய் பகவான். இது வரைக்கும் கவனம் இல்லாம செலவு பண்ணியிருப்பீங்க, ஒரு விவேகம் இல்லாம செலவு பண்ணியிருப்பீங்க, அதிரடியா செலவு பண்ணியிருப்பீங்க. அப்ப இதுக்கு மேல எதுலையுமே ஒரு நிதானம் இருக்கும், ஒரு சிந்தனை இருக்கும், ஒரு புத்தியோட செயல்பாடு இருக்கும். நீங்க செய்யற ஒவ்வொரு செலவுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் இருந்தால் தான் செலவு பண்ணுவீங்க. உங்களது புத்தியை சரியாக பயன்படுத்தி விரைய செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டம் இது. நீங்க எதெல்லாம் நினைச்சு உங்க குடும்பத்துக்காகவும், உங்கள் துணைக்காகவும், உங்கள் குழந்தைகளுக்காகவும், உங்கள் உறவுகளுக்காகவும் செய்றீங்களோ அதற்கான முழு பலனும், அதற்கான முழு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்காது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலோட்டமா தான் நீங்க இருப்பீங்க. ஆனா மனசுல மரியாதை இருக்கும், மனசுல ஒரு நல்லெண்ணம் இருக்கும் அவங்கள பத்தி. ஆனா உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. யாரையுமே நீங்க மதிக்கல அப்படின்னு தான் உங்களை சொல்லுவாங்க. குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால வருது அப்படின்னு நினைப்பாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா சொல்லப்போனா விட்டு கொடுத்து போகணும்னு நீங்க நினைச்சாலும் உங்க சூழ்நிலை உங்களை விட்டு கொடுக்க வைக்காது. வேலையா இருந்தா சொல்ல வேண்டியதில்லை, பெரிய பிரளயமே நடக்கும் வேலையில. தொழிலும் அப்படிதான். அங்க நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா?
உங்க சைடுல இருந்து சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த அதிகாரிக்கு பயந்து ஒரு வேலை செய்யறது, இந்த அக்கம் பக்கத்துல வேலை செய்யறவங்க நம்மள என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேலை செய்யறது, இந்த காக்கா பிடிக்கிறது அலுவலகத்துல, அது மாதிரி தொழில அநியாயத்துக்கு சம்பாதிக்கிறது, அநியாயத்துக்கு லாபத்தை வச்சு விற்கிறது, அல்லது பிசினஸ் பண்றது, அல்லது கலப்படமான பொருள் சேர்க்கிறது, இதெல்லாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த சுத்தம், உண்மை, நேர்மை இதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில். இதனால கண்டிப்பா நீங்க பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. தொழில் நஷ்டமா இருக்கும், வேலையை விட்டு நீங்க இருப்பீங்க, இல்ல குடும்பத்துல பிரச்சனையாகி பிரிஞ்சிருப்பீங்க, வெளிநாட்டில இருந்து திரும்ப வந்திருப்பீங்க, அல்லது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில இருந்து நீங்க விலக்கி வைக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களது உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச பரிசு. இதே தான் உங்க குடும்பத்திலையும் நடக்கும். உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்பதான் நீங்க சோர்ந்து போய் துவண்டு போயிடுவீங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த அவமானம், துன்பம், கஷ்டம் இதெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது. இரவும் பகலும் மாறுறது மாதிரி. எப்பவுமே வாழ்க்கையில துன்பம் இருந்தா வருத்துரும், எப்பொழுதுமே வாழ்க்கையில இன்பம் இருந்தா திகட்டிடும். அதனாலதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. வாழறதுக்கு ஒரு பிடிப்பையும் கொடுக்கக்கூடியது அதுதான். இருந்தாலும் சில நேரத்துல வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை நினைச்சு நினைச்சு மனம் வருத்தம் அடையும் போது இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயாவது மலை ஏறி இருக்கீங்களா? கடினமா மலை ஏறிட்டு மலை உச்சியில போய் நின்று அந்த அற்புதமான காட்சியை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? சொர்க்கமே தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு மலை ஏறி இருப்போம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். அது ஒரு அழகான காட்சியா மலைக்கு மேல இருக்கும். அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு 1000 கோடி கண்கள் வேணும் அப்படின்னு நினைப்போம். ஏறி வந்த பாதையை மறந்துடுவோம். இது 100க்கு 100 உண்மைங்க. நாங்க ஒரு டூருக்கு போயிருந்தோம். மூணாறு இரவிக்குளம் நேஷனல் பார்க். எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. மூணாருக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இரவிக்குளம் நேஷனல் பார்க்கு போயிட்டு வாங்க. பெரிய பெரிய ஃபாரின் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனா அந்த மாதிரியான காட்சி கிடைக்குமோ அப்படி அங்க எங்களுக்கு கிடைச்சது. ஆனா அந்த மலை ஏறும்போது நாங்க பட்ட கஷ்டம் இருக்கு, ரொம்ப கஷ்டம். ஏண்டாப்பா வந்தோம் அப்படின்னு கூட நினைச்சிட்டோம். பாதி வழியில திரும்பி போயிடலாமான்னு கூட நினைச்சோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னும் எவ்வளவு தூரம் வேணாலும் இதுக்காக நடக்கலாம் அப்படின்னு. இது ஒரு ரியல் இன்சிடென்ட்ங்க. அதுதான் வாழ்க்கை. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு சின்ன ஸ்டோரி. குரு சீடர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்போதுமே ஒரு 10 பேருக்கு குரு வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார். அவங்க இறை வழிபாட்டுக்காக ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது உண்டு. அப்படி போகும்போது ஒரு 10 சீடர்களோட குரு போறாரு. சில நாட்கள் உணவு, தண்ணி இதெல்லாம் கிடைக்குது போற வழியில. ஒரு நாள் சுத்தமாவே கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, தாகம் அதிகமா இருக்கு, சாப்பாடு கிடைக்கல, பசி அதிகமா இருக்கு, நடக்க முடியல, சோர்வு. ஏதாவது ஒரு இடத்தை பார்த்து நம்ம ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருட்டும் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் அன்னைக்கு ஃபுல்லா அவங்களுக்கு தண்ணியும் சாப்பாடும் கிடைக்கல. ஒரு இடத்துல போய் உறங்க போறாங்க நைட்ல. அப்ப படுக்கும் போது அந்த குரு சொல்றாரு, எல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறார். அப்ப அதுல ஒரு சீடர் எழுந்திருச்சு பொறுக்க முடியாம கேட்கிறாப்ல, பசி தாகத்தெல்லாம் பொறுக்க முடியாம, குருவே எதுவுமே இன்னைக்கு நமக்கு கிடைக்கல, பசிக்குது, உணவு கிடைக்கல, தாகம் எடுக்குது, தண்ணி கிடைக்கல, ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு வீடு கூட கிடைக்கல, ஆனா எல்லாமே இன்னைக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறாப்ல. அந்த சீடன் கேட்ட கேள்விதான் எல்லாருடைய மனசுலயும் இருந்தது, மற்ற சீடர்களுக்கும். ஆனா அந்த குரு சொன்ன பதில், அந்த ஒரு வார்த்தை கேட்டு எல்லா சீடர்களுக்குமே அந்த நேரத்துல அந்த பசி, தாகம், உடல் அசதி எல்லாமே போயிடுச்சான். அப்படி அந்த குரு என்ன சொல்லியிருப்பார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வீடியோட கடைசியா நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்து பார்த்தோம்னா சுக்கிரன் தனுசு ராசிக்கு மாறுகிறார். சுக்கிரன் யாரு? சொர்க்கத்தை ஒரு மனிதனுக்கு காட்டக்கூடியவர். வாழ்ற வாழ்க்கையில இந்த பூமியிலே வாழும்போது சொர்க்கத்தை ஒரு மனிதனுக்கு காட்டக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதாவது உல்லாச வாழ்க்கை, எதுலையுமே ஒரு லக்ஸரியா வாழறது. அது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதுல சந்தோஷம், அதுல வெற்றி. அது மாதிரியான காலகட்டத்தில் இப்ப சுக்கிரன் தனுசு ராசிக்கு வந்திருக்கிறார். தனுசு ராசி உங்கள் வீடு. உங்க வீட்டுக்கு சுக்கிர பகவான் வந்திருக்கிறார். இந்த வீட்டுக்கு அதிபதி யாரு? குரு பகவான். முக்கியமா காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான். அதாவது உல்லாச வாழ்க்கைக்கு, சிற்றின்ப வாழ்க்கைக்கு, திருமண காதல் வாழ்க்கைக்கு முக்கியமானவர் சுக்கிர பகவான். உங்களது தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது. குடும்பத்துல கணவனும் மனைவியும் அந்யோன்யமா இருக்க போறீங்க. ஒரு கரடு முரடான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு அழகு, ஒரு மென்மை, ஒரு அமைதி, மனசுல ஒரு நிம்மதி ஏற்படும். நீங்க எவ்வளவு சிக்கல்ல இருந்தாலும் சரி, எவ்வளவு குழப்பத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையில இருந்தாலும் சரி, அழகா மாறுவீங்க. பெண்களாக இருந்தால் சொல்லவே வேண்டாம், அழகு தேவதைகளாக மாறக்கூடிய அமைப்பு. 1000 பிரச்சனைகள் இருக்கும், இதுக்கு மேல சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் அழகு மிளிரும். அழகு அப்படிங்கிறது உடல் அழகு மட்டும் இல்ல, மன அழகு, சிந்திக்கிற அழகு, செயல்படுகிற அழகு. அது எந்த இடத்துலையுமே நீங்க அழகா இனிமே செயல்பட போறீங்க. அழகுக்கு சொந்தக்காரர், அழகுக்கு அதிபதி சுக்கிர பகவான். அவர் உங்க ராசிக்கு வந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு, அழகா இருக்கிற இந்த அமைப்பை பயன்படுத்திக்கிட்டு எப்படி வாழ்க்கையில முன்னேறலாம், எப்படி வாழ்க்கையில
வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம். இங்க என்ன தெரியுமாங்க, ஒரு மனுஷனுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் அமைதியா யோசிச்சாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசா சிந்திக்கிற அந்த தைரியம், வலிமை வந்துடும். அது மாதிரியான ஒரு காலகட்டம் இது. உடல் தோற்றம், பொலிவு, நல்ல குணம், நல்ல எண்ணம், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல குடும்பத்துக்காக செலவு பண்ணணும், நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை உதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நல்லா சந்தோஷமா வாழணுங்கிற எண்ணம் அதிகமா வர்றதுனால அதுக்கேற்ற உழைப்பு இனிமே உங்கள்கிட்ட இருக்கும். அதுபோல இது வரைக்கும் செல்வங்களை தேடி நீங்க ஓடி இருப்பீங்க, செல்வம் உங்களை தேடி வரும். ஒரு ஈர்ப்பு சக்தி உங்களுக்குள்ளார உருவாகும். புது ரத்தம் பாயும். சூடு ரத்தமா இருந்திருக்கு இது வரைக்கும், இனிமே புது ரத்தம் பாய்ஞ்சு அந்த ரத்தத்துக்குள்ளார ஒரு அமைதி, அந்த அமைதியால நீங்க செயல்படக்கூடிய விஷயத்துல வெற்றி. அதாவது வாழ்க்கையில என்னென்னலாம் நீங்க அனுபவிக்கணும்னு நினைச்சீங்களோ அனைத்து சுகங்களையும், அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும், அதனால் ஏற்படுகிற மகிழ்ச்சிகளையும் அனுபவிக்க போகிற காலகட்டம் இது. அதுக்கு என்ன பண்ணுவீங்க, நம்மளால முடியும், இதுக்கு மேல நான் யாருன்னு காட்டுறேன், எனக்கு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, லட்சக்கணக்கில் கடன் இருக்கா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, எனக்கு இருக்கிற வலிமைக்கு, மன வலிமைக்கு, உடல் வலிமைக்கு, சிந்தனைக்கு என்னால உழைக்க முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கே ஆசை வந்துடும், அவ்வளவுதான். ஆசை அப்படிங்கிறத விட பேராசை வந்துடும். இந்த பேராசையை நீங்க நேர்மையான வழியில பயன்படுத்தினீங்க அப்படின்னா நான் சொன்னது மாதிரி அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுகங்களையும் இந்த காலகட்டத்தில் அனுபவிப்பீங்க. அது மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கு என்னென்ன வசதிகள் இனிமே தேவையோ, எப்படியெல்லாம் கணவனையோ மனைவியையோ சந்தோஷப்படுத்த முடியுமோ, உங்கள் பெற்றோர்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ, உங்களது பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துவதற்காகவே இனிமே உழைக்க போறீங்க, கஷ்டப்பட போறீங்க. என்னதான் உழைச்சி என்ன புண்ணியம் அப்படிங்கிற ஒரு விரக்தி இருந்ததுல அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம குடும்பத்துக்காக நம்ம உழைப்போம், கஷ்டத்தை அனுபவிச்சோம், துன்பத்தை அனுபவிச்சோம், இதெல்லாம் நம்முடைய கர்மா, இதை அனுபவிக்கணும்னு இருக்கு, அதனால அனுபவிச்சோம். அப்ப நமக்கான சந்தோஷ காலமும் இருக்கு, நம்ம நல்லா நிம்மதியா சந்தோஷமா வாழணுங்கிற அமைப்பும் இருக்கு, அதையும் அனுபவிக்க தயாராகும், அதற்கான முயற்சியை செய்வோங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. உங்கள் ராசிக்கே சுக்கிர பகவான் வருகிறார், அனுபவிக்காத எல்லாத்தையும் இனிமே அனுபவிக்க வச்சிருவார். அடுத்து கடகராசியில செவ்வாய். செவ்வாய் யாரு? போர்க்காரகன். 8வது வீட்டுக்கு வரார். ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அமைப்பு, பெண்களாக இருந்தா தாலி பலத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த காலகட்டத்தில் உடல்நிலை கொஞ்சம் வீக்கா நீங்க நினைப்பீங்க, ஏன்னா மனசே இங்க சோர்ந்து போயிருக்கு. மனசு சோர்ந்தா உடலும் சோர்ந்து போயிருக்கும், அதனால பல நோய்கள் எட்டி பார்த்திருக்கும். உங்கள் துணை கணவனாக இருந்தா அவங்களை கவனிக்க வேண்டிய காலகட்டம் இது. அதாவது யுத்த களத்தை நீங்க சந்திக்கக்கூடிய காலகட்டம். இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். மிகப்பெரிய போராட்டமே சொல்லக்கூடிய இடம் இந்த இடம். எங்க குடும்பத்துல, வேலையில, தொழில நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ, எந்த செயலெல்லாம் இனிமே செய்ய போறீங்களோ, காலையில எழுந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னலாம் செய்ய போறீங்களோ எல்லாத்திலையும் ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுது. அதுல எது வேணாலும் நடக்கலாம். நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம், எதிர்பாராதது நடக்கலாம், எதிர்பார்த்த யோகம் வரலாம், விபத்து இருக்கலாம், காயம் இருக்கலாம். அதுபோல எந்த ஒரு செயலை செஞ்சாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்லக்கூடிய காலகட்டம் இது. 8வது இடம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது சொல்லக்கூடிய இடம் இல்லை, நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடம். ஏன்னா இப்பதானே எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். நம்ம வாழ்க்கையில யாராவது ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே பிறந்து செத்தாங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும், இன்பம் துன்பம் இருந்துகிட்டு தான் இருக்கும், மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும், இரவு பகல் வரத்தான் செய்யும். அதுபோல 8வது இடம் அப்படிங்கிறது நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடம். வழக்கு, வம்பு, மோதல், நஷ்டம், வீண் அலைச்சல், தகாத காரியங்களை செய்யறது, நீங்காத பகையை ஏற்படுத்தக்கூடியது, மனசுல மனசஞ்சலம் உருவாகக்கூடியது. இந்த இடத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நண்பர்கள்ட்ட பழகும் போது விரோதத்தன்மை உருவாகும், ஆண் பெண்கிட்ட பழகும் போது மனசஞ்சலம் உருவாகும். அதோட நின்னா பரவாயில்ல, அதுக்கு மேல மூவ் ஆகும் போது கௌரவ பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், ஊரை விட்டு போறது, இல்ல ஜெயிலுக்கு போறது, இப்படியான இடத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த 8வது இடம். வீண் செலவுகள், கருத்து மோதல்கள், அதனால வரக்கூடிய சண்டை சச்சரவுகள், அதாவது கெட்ட வழியில உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும்ல அந்த இடத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த 8வது இடங்கிறது. அப்ப லாபம், உங்களுக்கு லாபம் கிடைச்சதுன்னா அந்த இடத்தை சொல்லக்கூடியது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த சண்டையால நமக்கு ஒரு லாபம் இருந்தது, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய சொல்ல கேட்டிருப்பீங்க. அது மாதிரியான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ உங்க கையில தான் இருக்குது. கடகராசியில செவ்வாய் வர காலகட்டத்தில் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். நான் இப்ப சொன்ன அமைப்பெல்லாம் பிரச்சனைகள் வரும். அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னா இருக்கவே இருக்கார் முருகன், அந்த வேலவன், அந்த சரவணன் இருக்கவே இருக்கார். மனசுல தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியா இருந்து வேடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தப்பிச்சிடலாம். தலையிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை
பிரச்சனைகளை சிக்கி நம்ம உறவு விட்டு, வீடை விட்டு, ஊரை விட்டு தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ இது மாதிரியான காலகட்டத்தில் நம்ம மனசை அலைப்பாய விடக்கூடாது. இந்த நேரத்தில் ரொம்ப வீரியமாக இருக்கும், நம்முடைய ரத்தம் சூடு அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல நல்லா சிந்திப்பீங்க, செயல்படுவீங்க. இன்னொரு இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் ரத்தம் சுறுசுறுப்பாக இருக்கும், வேகமாக இருக்கும். ஏதாவது வீண் சண்டை போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அங்கெல்லாம் மனசை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா அந்த முருகனை நினச்சிக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய்க்கு தெய்வம் முருகன். முருகா அப்படிங்கிற திருநாமத்தை ஒரே ஒரு முறை சொன்னீங்கன்னா நிம்மதியாயிடுவீங்க, மனசு தெளிவாயிடும். ஏற்கனவே நமக்கான பிரச்சனைகள்லாம் காரணம் என்ன? கர்மா, நாம செஞ்ச தவறுகள் முன்னாடி முன்ஜென்மத்தில். அப்ப பல பிறவிகளாக தொடர்ந்து வரக்கூடிய அந்த துன்பங்கள், வினைகள் எல்லாமே பறந்து போயிடும் அப்படின்னு சொன்னவர் யாரு? அருணகிரிநாதர். அவர் சொல்லியிருக்காரு. அதனால தினமும் கோவப்படுற நேரத்தில் முருகனை நினைச்சுக்கங்க. முருகா முருகா முருகா. அவருடைய திருநாமங்கள், மந்திரங்கள், பெண்களாக இருந்தால் கந்த சஷ்டி கவசம், அவருடைய திருப்புகள் இதெல்லாம் படிங்க, பாருங்க. இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஓம் சரவண பவ ஒரு 10 முறை சொல்லுங்களேன், அப்படியே அமைதியாயிடுவீங்க. அப்படியே மனசில் ஒரு தெளிவு வரும். இந்த பிரச்சனை நமக்கு தேவையா தேவையில்லையா, இந்த இடத்துக்கு நம்ம போகணுமா போக வேண்டாமா, இவன் கூட சேர்ந்து நம்ம பயணிக்கலாமா பயணிக்க வேண்டாமா, இவனை அடிக்கணுமா அடிக்க வேண்டாமா, இந்த ஆள்கிட்ட சண்டை போடணுமா போடக்கூடாதா, இந்த பொண்ணுகிட்ட பேசணுமா பேசக்கூடாதா. ஒரே ஒரு வார்த்தை, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. அவ்வளவுதான், மனசு அப்படியே அமைதியாயிடும், நிம்மதியாயிடும். இங்க உங்களுக்கு பிரச்சனை யாரால தெரியுமா? உங்களுக்கு எதிரியே உங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். அது யாராக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும், இவங்க தான் எதிரியா வருவாங்க. வெளியில இருந்து வரமாட்டாங்க. அவங்கெல்லாம் மிருதுவா நயமா பேசி உங்களை வசியப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அவங்க வேலையை செஞ்சுக்க சாதிக்க முயற்சி பண்ணுவாங்க. யாரா இருந்தாலும் அன்போட உங்களுடைய பேச்சாற்றலால நீங்க சமாளிப்பீங்க, சாதிப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு எதிரி உங்க கூட இருக்கிறவங்க தான். அந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். உங்களை எதிரியா நினைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நேர்மை, உண்மை, உழைப்பு. அதுல போட்டி, பொறாமை அதிகம். அதுக்காக உங்களது வாழ்க்கைய உங்களுக்காகவே உங்க கூட பிறந்த இந்த குணத்தை விட்டுறாதீங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமே யாரு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு, சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை யாரு, தெய்வத்தின் கட்டளை யாரு. அடுத்து பார்த்தோம்னா ரிஷபராசியில குரு, தனுசு ராசிக்கு 6வது வீடு. அந்த இடம் குரு பகவான் உங்களது செல்வ வளத்தை, உங்களது பொருளாதாரத்தை, உங்களது தெய்வீக குணத்தை, பக்தியை, நல்ல எண்ணங்களை, நல்ல செயல்பாடுகளை சொல்லக்கூடியவர். ஆனால் அதே நேரத்தில் அவர் இருக்கக்கூடிய 6வது இடம் அப்படிங்கிறது கடன், நோய், எதிரி, அதை சொல்லக்கூடிய இடம். இந்த விஷயத்திலையும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். கடன் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரணும் அப்படின்னா எச்சரிக்கையா இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நோய்கள் வெளிப்பட்டா அதை உடனே மருத்துவமனைக்கு போய் பார்க்கணும், அலட்சியப்படுத்தக்கூடாது. நான் சொன்ன மாதிரி எதிரிகள் உருவாவாங்க, கண்டுக்க கூடாது. அதாவது அமைதியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இப்போ 1 வருஷமாவே இந்த விஷயத்தால ரொம்ப தொல்லைகள் இருந்திருக்கும். நல்லது செய்ய வேண்டிய குரு பகவான் இந்த 1 வருட காலமாகவே ஒரு சரியில்லாத இடத்துல போய் இருக்கார். அதனால இந்த விஷயத்தெல்லாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம் இது. எந்த ஒரு ஜாதகத்திலையும் குரு இருக்கிற இடம் மிக முக்கியமான இடம். அதை வச்சுதான் குலதெய்வ அனுக்கிரகம் இருக்கா, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கா, இதெல்லாம் கணிக்க முடியும். யாருக்கெல்லாம் குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லையோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உறவினர்கள் மூலமாகவும், சொந்தங்கள் மூலமாகவும், சமூகத்தின் மூலமாகவும் எந்த ஒரு உதவிகளையும், பயனையும், அனுசரிப்பையும், நன்மைகளையும், ஆதாயங்களையும், பயன்களையும் பெறவே முடியாது. அவமானங்களை மட்டும்தான் அடைவாங்க. நிராகரிப்பு அதிகம் இருக்கும். அதனால ஜாதகத்துல வலிமை இழந்திருக்கும் நிலை இருந்தா குருவினுடைய வலிமை பொறுத்து தான் இந்த காலகட்டத்தில் உங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியும். வியாழக்கிழமையில மஞ்சள் நிறத்துல லட்டு செஞ்சு தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியமா வணங்கிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு வியாழக்கிழமை லட்டு தானமா கொடுங்க. மங்களகரமான மஞ்சள் நிறத்துல பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கொடுங்க. குருவின் பலன் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அடுத்தது மீன ராசியில ராகு பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா உருவாக்குவார். ரொம்ப ஒரு விஷயத்துல ஆசைப்பட வைப்பார். செல்வத்து மேல, நிலம், சொத்து மேல, நண்பர்களுடைய
ஆதரவு, அதாவது நண்பர்கள்ட்ட எதிர்பார்க்கறது அதிகமா, உறவினர்கள்ட்ட எதிர்பார்க்கறது, ஒரு எதிர்பார்ப்பை அதிகமா உருவாக்கக்கூடியவர், பிரம்மாண்டமா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும், ஒரு தொழிலாக இருந்தாலும், ஒரு வேலையாக இருந்தாலும் பிரம்மாண்டமா எதிர்பார்த்து பிரம்மாண்டமா செய்ய வச்சு உங்க ஜாதகத்துல நல்ல கிரக அமைப்பு இருந்தது அப்படின்னா அது நல்ல வெற்றியை கொடுக்கும். கெட்ட கிரக அமைப்பு இருந்தது அப்படின்னா அதுல பிரச்சனையை உருவாக்கும். ஆனா அந்த காலகட்டத்தில் யோசிச்சு நீங்க பிரம்மாண்டமா செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். உங்கள் சிந்தனை மேலோட்டமா இருக்கணும். உங்கள் சிந்தனை பாசிட்டிவா இருக்கணும். எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால ஜெயிக்க முடியும். அடுத்து கன்னிராசியில கேது இருக்கிறார். கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். உங்களுடைய தொழிலும் வியாபாரமும் வணிகமும் வேலையும் அதுபோல உத்தியோகமும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா அதிதேவதை யாரு? விநாயகர். கேது பக்தியை சொல்லக்கூடியவர், ஆன்மீக குணத்தை சொல்லக்கூடியவர். இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு கடவுளை நம்புகிறீர்களோ, எந்த அளவுக்கு இறை வழிபாட்டை நீங்க நடத்துறீங்களோ, எந்த அளவுக்கு பரிகாரங்களை செஞ்சுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கடவுளை தேடி போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களது தொழில வேலையில பெரிய லாபம் உருவாகும். அதனால பெயர், புகழ், பதவி, கௌரவம், பட்டம் இது எல்லாத்திலையுமே மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். நான் சொல்ற ராஜ வாழ்க்கை உங்களுக்கு இவரால் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா தொழில் ஸ்தானத்துல இப்ப கேது பகவான் இருக்கிறார். கேது பகவான் நமக்கு மோட்சத்தை காட்டக்கூடியவர், நம்ம வாழ்க்கையில அமைதியை, நிம்மதியை காட்டக்கூடியவர். அப்ப இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கேது அப்படின்னா விநாயகர். எப்பொழுதுமே எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் நம்ம கும்பிட போனோம் அப்படின்னா விநாயகர் தான் ஃபர்ஸ்ட் கும்பிட சொல்லுவாங்க. அப்ப அவர் தான் உலகத்துல அந்த விஷயத்துல உயர்வானவர் தொழிலை பொறுத்த வரைக்கும். அப்ப விநாயகரை வணங்கி நீங்க எந்த ஒரு தொழிலையும் முன்னெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களது தொழில் அபரிதமான வெற்றியை அடையும். அது மட்டும் இல்ல, விநாயகர் மட்டும் இல்ல, கேது அப்படின்னா பக்தி. உங்க இஷ்ட தெய்வம், குலதெய்வம் யாரை வணங்கலாலும் சரி, வணங்கிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுல வெற்றி கிடைக்கும். அடுத்தது இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் முக்கியமான பரிகாரம். நம்ம ஒவ்வொரு வீடியோலயுமே பரிகாரம்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு தெரியாது. ஆனா விடாம கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். இது 100% உண்மை. நான் அனுபவிச்ச விஷயங்கள் அத்தனை பரிகாரமும் நிறைய பேருக்கு சொல்லி அவங்க உண்மையா உங்களது வாக்கு பலிக்குதுங்க, இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நடக்கல அப்படிங்கிறாங்க. ஏன் நடக்கலன்னு கேட்டா கரெக்டா செஞ்சீங்களா அப்படின்னா விட்டுடுறாங்க பாதியிலேயே. குறைஞ்சபட்சம் ஒரு பரிகாரத்தை ஒரு வருஷமாவது முழுசா முடிக்கணும். 12 மாதங்கள் 12 ராசிக்கும் போகக்கூடிய பரிகாரமாக அது இருக்கும். ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு ராசி, அந்த ராசிக்குள்ளார 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இதெல்லாமே நம்முடைய பரிகாரங்கள் அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்காவது நீங்க கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே கண்டிப்பா மாறும். இது 100% அனுபவம். அப்ப இந்த பரிகாரத்தை எடுத்துங்க. இது பஞ்சபூதங்களுக்கான பரிகாரம். பஞ்சபூதங்கள்னா என்னங்க? நம்முடைய உடல், ஆன்மா ரெண்டுமே பஞ்சபூத சக்தியால ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கு. அப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும், வேலையிலும், தொழிலிலும் பரவி இருக்கு. அதை சார்ந்துதான் நம்ம எதையுமே செய்யறோம். அப்ப இதை எல்லாத்தையும் சமநிலையில நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் தொழிலையோ வாழ்க்கையிலயோ முன்னேற முடியும். ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு அதிகமாச்சு அல்லது குறைஞ்சது அப்படின்னா பல விஷயத்துல நஷ்டம் அடைவோம், பிரச்சனையை சந்திப்போம், விபத்துகள் ஏற்படும். அதனால நம்ம வாழ்க்கையை பறிகொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகும். நிறைய தொல்லைகள், தொந்தரவுகள் ஏற்படும். அப்ப இந்த உலகமே இயங்கிறதுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள் தான். இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டது. புராணங்கள் அப்படின்னா சும்மா இல்ல, நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய சக்தியை பயன்படுத்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப மனிதனுக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னா 5 குணங்கள், 5 புலன்கள், 5 மனித மேம்பாடுகள், இதையெல்லாமே சொல்லக்கூடியது, இதுல ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. அப்ப பஞ்சபூத சக்திகளை 5 மூர்த்திகள், பிரம்மன், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன், விஷ்ணு, இந்த 5 பேரும் ஆட்கொண்டிருக்கிறார்கள். பஞ்சபூத சக்திகளான பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி மற்றும் ஞான சக்திகள் இதெல்லாமே பஞ்சபூத சக்திகள். அப்ப இவைகளுக்கான பரிகாரங்களையும் மந்திரங்களையும் நம்ம செய்யும் போது இந்த பஞ்சபூத சக்திகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், சமநிலையில இருக்கும். அதனாலதான் இந்த பஞ்சபூத பரிகாரம்ங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிக மிக முக்கியமானது. இது வரைக்கும் எந்த பரிகாரத்தை நீங்க கடைசி வரைக்கும் செய்றீங்களோ இல்லையோ, இந்த பஞ்சபூத பரிகாரத்தை செய்யுங்க. பஞ்சபூத சக்திகள் நமக்கு கிடைச்சாலே எல்லாத்துலயும் நம்ம கில்லியா மாறிடுவோம், கெத்தாயிடுவோம். அவ்வளவு சக்தியும் நமக்கு நம்முடைய மனசையும் உடம்பையும் தெளிவுபடுத்தும். அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி, பஞ்சதீபத்திரி, பஞ்ச
பஞ்சதீப எண்ணெய், இது எல்லாமே பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய பொருட்கள். இந்த 5 பொருளும் உங்க வீட்டுல பரிகாரம் செய்யற காலகட்டம் மட்டும் இல்ல, எப்போதுமே இருந்ததுன்னா உங்க வீட்டுல அவ்வளவு சக்தி கிடைக்கும், பஞ்சபூத சக்திகள். அப்ப இந்த பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி எல்லாம் எப்படி செய்யறாங்க அப்படின்னா, பசுமாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய நெய், தயிர், பால், சாணம், கோமியம் இதுல இருந்து தயாரிக்கக்கூடியது பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி. அதுபோல பஞ்சதீப திரி அப்படின்னா எதுனா, பஞ்சு திரி, நூல் திரி, எருக்கந்திரி, வாழைத்தண்டு திரி, தாமரை திரி, இது பஞ்சதீப திரி. அதுபோல பஞ்சதீப எண்ணெய் எப்படின்னா, வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், பசு நெய், சுத்தமான பசு நெய், கடையில் கிடைக்கிற டூப்ளிகேட் நெய் இல்ல, சுத்தமான பசு நெய், இலுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதெல்லாமே கலப்படம் இல்லாத எண்ணெய்களா கலந்த பஞ்சதீப எண்ணெய். அப்ப இந்த பஞ்சபூத பொருட்கள் மிக மிக முக்கியமானது இந்த நவக்கிரக பரிகாரத்துக்கு. அப்ப கடையில கிடைக்கிற இந்த பொருட்கள்லாம் உண்மையா கலப்படம் இல்லாம இருக்குமா அப்படின்னா 100% நம்ப முடியாது. கலப்படம் இல்லாத பொருட்கள் மட்டுமே முழு பலனையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. கடவுளுக்கு தானே அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு எங்கேயோ கிடைக்கிற பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான முழு பலனும் கிடைக்காது. முதல் விஷயம் இதுதான். அப்ப கடையில இதெல்லாம் சுத்தமா கிடைக்குதா அப்படின்னா சந்தேகம் தான். அப்போ உங்களுக்கு சுத்தமான கலப்படம் இல்லாத இந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா குட் பேபியை கனெக்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் தான் 9340688626. இந்த நம்பர் கனெக்ட் பண்ணுங்க. எல்லாமே கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களா தயாரிச்சிருக்காங்க, பூஜை பொருட்கள். அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு தேவையான, ஆரோக்கியத்துக்கு தேவையான கலப்படம் இல்லாத ஹெர்பல், நவ தானியங்கள், இப்படி இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நிறைய ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க. விருப்பப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க. முக்கியமா இந்த பூஜை பொருட்கள் கலப்படம் இல்லாம இங்க வாங்கிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எங்க கிடைக்குதோ அங்க வாங்கிக்கலாம். இப்ப இந்த பொருளா ரெடி பண்ணிக்கங்க. இது எப்ப பண்ணலாம்? அந்த நவக்கிரக பரிகாரம் எப்ப பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசை முடிஞ்சு 5வது நாள், அதே போல பௌர்ணமி முடிந்து 5வது நாளாக வரக்கூடியது மகா சக்தியான பஞ்சமி திதி. அப்ப அமாவாசை, பௌர்ணமி, அது மட்டும் இல்ல செவ்வாய், வெள்ளி, இந்த நாள்லயும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்ப இந்த பஞ்சபூத பொருட்களை வச்சுக்கிட்டு காலையில 3 மணியிலிருந்து 4:30க்குள்ளார பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு குளிச்சுட்டு வீட்டு வாசலை சுத்தப்படுத்தி பச்சரிசி கோலமாவால, நல்லா கேட்டுங்க, பச்சரிசி கோலமாவால கோலம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 5 முகங்கள் கொண்ட குத்து விளக்குல இந்த பஞ்சதீப எண்ணெய கலந்து விளக்கேற்றி வைங்க. அப்புறம் பஞ்சகாவிய விளக்குல நெய், சுத்தமான நெய்யை ஊத்தி தீபம் ஏத்திக்கங்க. அதுக்கப்புறம் பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி இதெல்லாம் ஏத்தி வச்சுக்கோங்க. வீடு மங்களகரமா இருக்கட்டும். எல்லா ரூம்லயும் புகை பரவட்டும். அங்க இருக்கிற கெட்ட சக்திகளை போக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு பரிபூரணமா இறைவனை வேண்டிக்குங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதாவது 108 முறை இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப நல்லது. 1 மணி நேரம் ஆகும், பரவாயில்ல, மனப்பாடம் பண்ணீங்க. 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். பஞ்சபூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக, பஞ்சபூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் 108 முறை ஒவ்வொரு நாளுமே சொல்லுங்க. இந்த விளக்கு 24 மணி நேரம் எரியணும். நீங்க எப்ப தீபம் ஏத்துறீங்களோ அந்த நேரம் 24 மணி நேரம் அடுத்த நாள் வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கணும். அப்ப இது மாதிரியான பரிகாரத்தை நீங்க செய்றீங்க, 1 வருஷத்துக்கு செய்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில இந்த பரிகாரம் ஏற்படுத்தும். இந்த பரிகாரத்துல எல்லாமே அடங்கிடும். பூமியில இருக்கிற அத்தனை நிலம், நீர், காற்று, நெருப்பு இது எல்லாத்தையும் தன்வசப்படுத்திடும். மனிதர்கள்ல இருந்து, மிருகங்களிலிருந்து, மிஷினரியிலிருந்து எல்லாமே நம்முடைய வசமாகிடும். தொழில் செய்யறவங்களாம் இதை கண்டிப்பா செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில 1 வருஷத்துல நடக்கல அப்படின்னா நான் பரிகாரம் சொல்றதே விட்டுருவேன். முறையா கடைபிடிங்க. நான் சொன்னதை எப்படியோ அப்படி முறையா கடைபிடிங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். இப்ப வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். நான் முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன். அந்த குரு என்ன சொல்லி இருப்பார் அப்படின்னு யோசிச்சிங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதாவது அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, பசியை கொடுத்த, தாகத்தை கொடுத்த, உடல் அசதியை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி அப்படிங்கிறார். அதாவது எதையோ ஒன்றை கொடுக்கிறார் அப்படின்னு அவருடைய மனம் சொல்லுது. அதுவே இறைவன் கிட்ட இருந்து வருது அப்படின்னு அவர் நினைக்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படி சொல்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும், ஒரு புரிதல் வேணும். அதனாலதான் அவர்கள் எல்லாம் மகானாக இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் குருக்களாக இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் ஞானிகளாக இருந்தார்கள். இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டாலே, இந்த கஷ்டத்தை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி, இதனால நான் பல பாடங்களை கத்துக்கிட்டேன், பல மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டேன், பல செயல்கள்ல இருந்து தெளிவு அடைஞ்சிட்டேன், அதற்கு நன்றின்னு சொல்ற அந்த குணம் இருக்குல்ல, அந்த பெரிய மனிதத்தன்மை எல்லாராலையும் முடியாது, ஞானிகளால் மட்டும்தான் முடியும். இப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஞானிகள் தான். அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளை கேலி, கிண்டல், அவமானம் இதெல்லாம் செய்த அத்தனை பேருக்கும், இதையெல்லாம் கொடுத்த கடவுளுக்கும் நன்றி சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை ஆரம்பிங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு நேரத்துல ஜெயிச்சு சிறப்பா வாழ்றோம்,
மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்றோம் அப்படின்னா நாம பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் தான் காரணம். அந்த துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கு, நம்மளை செதுக்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது 100% உண்மை. அப்ப இது மாதிரியான புரிதல் தான் நம்மளை நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய வைக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.